வியூவர்ஸ், வாழ்த்துக்களுடன் உங்களில் ஒருவரான சாந்தி ஃபுட் கிச்சன். இன்னைக்கு என்ன செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்து நாட்டுக்கோழி வச்சு ஒரு கிரேவியும் ஒரு பிரியாணியும் நாட்டுக்கோழி பிரியாணியும் செய்ய போறோம். அதுக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்து நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இது வந்து பிரியாணி பாஸ்மதி அரிசி கட் பண்ணிருக்காங்க மஞ்சள் தடவி அழகா. அது வந்து இதுவாகாது, வேகாது. அதனால ஒரு வேக்காட் போட்டுக்கலாம். சரி உள்ள சரி. கிரேவி கொஞ்சம் தள்ளுடா. போதும். இது தேவையான இந்த தண்ணியை வந்து நம்ம பிரியாணிக்கு அளந்து ஊற்றிக்கலாம், கிரேவிக்கு அளந்து ஊற்றிக்கலாம். மஞ்சப்பொடி கொஞ்சம் மஞ்சப்பொடி தாராளமாக சேர்த்துக்கலாம். உப்பு உப்பு இது வேகிறதுக்கு கொஞ்சம் உரைக்கும், அதனால அது மட்டும் சேர்த்துக்கலாம். நான் அப்படித்தான் இந்த உப்பு போட்டுக்கோனேன். இப்போ வெயிட் வச்சு 3 லிட்டர் போட்டு மூடி 3 விசில் வச்சுக்கலாம். இது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் நாட்டுக்கோழிங்கிறதுனால, அதனால வேக வச்சு சேர்த்துக்க போறோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இப்போ பிரியாணி ரெடி பண்ணிக்கலாங்க. சிக்கன் நாட்டுக்கோழி பிரியாணி. 3 விசில் வந்துச்சு.